ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தக் லைஃப் திரைப்படம் கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகிடுச்சு. 4 நாட்கள் இந்த திரைப்படம் என்ன வசூல் பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கு, கேரளாவில் என்ன பண்ணியிருக்கு, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா என்ன பண்ணியிருக்கு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் என்ன பண்ணியிருக்கு. இந்த திரைப்படம் கமலஹாசன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு லாபகரமான படமாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு கேள்விக்குறின்னு சொல்லிடலாம். தக் லைஃப் திரைப்படம் விமர்சனங்கள், பலவிதமான விமர்சனங்கள் இன்னமும் சமூக வலைதளத்தை வச்சு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. பழைய படங்களுடைய வீடியோலாம் எடுத்து சிம்பு கமலஹாசன்ற மாதிரிலாம் வச்சு அவங்களெல்லாம் மெர்ஜ் பண்ணி ஒரு மாதிரி விதமான ட்ரோல் எல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சமூக வலைதளங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. படத்தை பார்த்துட்டு 3rd டே 4th டே ரிவ்யூ எல்லாம் சில பேர் பாராட்டுக்கிறாங்க, சில பேர் ட்ரோலும் பண்ணுறாங்க. இன்னமும் அந்த படம் சரியில்லை, எதுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் சிம்பு மற்றும் கமலஹாசன் அவர்களை வைத்து நிறைய ட்ரோல் மெட்டீரியலாக சமூக வலைத்தளம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம பெரும்பாலும் இந்த ட்ரோல் பண்ணுறதையோ இந்த நெகட்டிவ் விஷயங்களையோ நம்ம அது பெருசாக நம்ம பேச மாட்டோம். படத்தோடைய வசூல் என்ன, படத்தோடைய விமர்சனம் என்ன, இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகள், இதை மட்டும் தான் நம்ம எப்போவுமே தெளிவாக பேசுவோம். அந்த வகையில் இந்த திரைப்படம் தமிழகத்தில் என்ன வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நாள் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் இந்த திரைப்படம் ஒரு 10லேருந்து 11 கோடி தான் தமிழ்நாட்டில் வசூல் பண்ணிருச்சு அப்படின்ட்டு. இந்த திரைப்படம் 2ஆம் நாள் கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் வசூல் செஞ்சுருக்கு. அதேமாரி 3ஆவது நாள் சனிக்கிழமை கொஞ்சம் விடுமுறை நாள்ன்றதுனால அன்றைக்கி இந்த 2ஆம் நாளை விட 3ஆம் நாள் கொஞ்சம் நன்றாகவே இருந்தது. கிட்டத்தட்ட 4.68 கோடி தமிழகத்தில் வசூல் பண்ணியிருந்தது. அதேமாரி 4ஆவது நாள் சண்டே விடுமுறை. கண்டிப்பாக படத்தில் எப்படி வளர்ந்துட்டு போட்டாங்க, நாங்கள் படம் பார்க்க போகிறோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் எப்பவுமே கிளம்போம் சண்டே. அந்த வகையில் பார்க்கும்போது நேற்று மட்டும் இந்த திரைப்படம் தமிழகத்தில் 5.12 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தத்தில் இந்த திரைப்படம் தமிழகத்தில் இந்த 4 நாட்களில் ஒரு 25 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் இதை யார்கிட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க, சார் 4 நாளில் 25 கோடி பண்ணது பெரிய விஷயம் சார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் இங்கே இருக்க எல்லா திரைப்படம் மேலே விநியோகத்தை எல்லாருக்கிட்டுமே கேட்டும் போதும் அவங்க சொன்ன ஒரே பதில் தான், சார் முதல் நாள் மட்டும்தான் சார், அதில் பாதி கூட அடுத்த 3 நாட்களில் எங்கேயுமே வரல சார் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு குட் பேட் அக்லியாக இருக்கட்டும், ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு மாமனாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவனாக பண்ணிச்சு முதல் 4 நாட்களும். அந்தளவுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள் மூவிஸாக பாக்ஸ் ஆஃபீஸில் கொடி கட்டி பறந்த அந்த படங்கள் எல்லாமே. ஆனால் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா முதல் நாள் பண்ண வசூலில் 2ஆம் நாள் 3ஆம் நாள் 4ஆம் நாளில் ஒரு 50% கூட முதல் நாள் பண்ண வசூலில் அந்த அடுத்தடுத்த நாட்களில் பண்ணவே இல்லை அப்படின்றது தான் உண்மையான செய்தி. மொத்தத்தில் இந்த 4 நாட்களில் தமிழகத்தில் மட்டும் ஒரு 25 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் உண்மை. இன்னும் மிஞ்சி போன ஒரு 10 கோடி பண்ணாலே பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற பேச்சா நிலவுது. மொத்தத்தில் தமிழகத்தில் வெளியிட்ட திரையரங்க உரிமையாளர்களுக்கு இந்த படம் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் முதல் நாள் 1.4 பண்ணிடுச்சு. 3ஆவது நாள் கிட்டத்தட்ட ஒரு 28-29 லட்சம் தான் பண்ணியிருக்கு. நேற்று பரவாயில்ல ஒரு 40 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணியிருக்கு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு 2.5 கோடி வரைக்குமே வசூல் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் முதல் நாள் மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணிச்சு. அடுத்த 3 நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த முதல் நாள் பண்ண வசூல் அந்த அடுத்த 3 நாட்கள்லையுமே பண்ணலை அப்படின்றது தான் செய்தி. மொத்தமே அந்த 3 நாளையும் சேர்த்து ஒரு 70 லட்ச ரூபா தான் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மொத்தத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இந்த திரைப்படம் ஒரு 2 கோடியை டச் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகலை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சு நிறைய ட்ரோல் மெட்டீரியல்லாம் வந்துச்சு. கர்நாடகா மக்கள் தப்பிச்சிட்டிங்க, நாங்கள் தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ட்ரோல்லாம் சமூக வலைத்தளத்தில் வந்துட்டுருக்கு. அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம், நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. கர்நாடகாவில் இந்த திரைப்படம் அங்கேருந்து ஒரு ரூபா கூட அங்கேருந்து வரல அப்படின்றது தான் உண்மை. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் முதல் நாளே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 90 லட்சம் வரைக்கும் வசூல் பண்ணிடுச்சு. அடுத்தடுத்த நாட்களில் பெரிய லெவலில் பண்ணணுன்னு பார்த்தா அடுத்தடுத்த நாட்கள்லையும் பெருசாக ஒன்றும் பண்ணலை. அந்த 90 லட்சம் சேர்த்து அடுத்த 3 நாட்களில் சேர்த்து 90 லட்ச ரூபா பண்ணல. அங்கே வெறும் 45 லட்சம் 50 லட்சமாக தான் பண்ணியிருக்கான் மொத்தமே. அதாவது நான் சொல்கிறது அடுத்த 3 நாட்களில் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கோடி தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்த மாதிரி ஒரு செய்தி. மொத்தத்தில் இந்தியாவுடைய அமௌண்ட்டே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 25, கேரளா ஒரு 2, 2.5, ஆந்திரா ஒரு 2.5, அது ஒரு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஒரு 1.5. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5, ஆந்திரா ஒரு 2, 3, கேரளா ஒரு 1.5.
5 தமிழ்நாட்டில் ஒரு 25 30 கோடி தான் இந்தியாவிலேயே 4 நாட்களில் வந்து வசூலாகிருக்கு. இதுதான் வந்து இந்தியாவுடைய கிராஸ் அமௌண்ட். சரி, ஓவர்சீஸில் பெரிய லெவலில் மார்க்கெட் இருந்திருக்குமே, மணிரத்னம் கமலஹாசன் ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. முதல் நாள் வந்து நல்லாவே இருந்தது. ஒரு 9 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் கிட்ட முதல் நாள் மட்டுமே வசூல் வந்தது. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் 30% 20% ஆடியன்ஸ் தான் வந்ததுனால வந்து அந்த முதல் நாள் பண்ண வசூலில் அடுத்தடுத்த 3 நாட்களை சேர்த்து அந்த வசூல் தான் பண்ணியிருக்கு. மொத்தத்தில் ஓவர்சீஸ்லேருந்து ஒரு 25 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்காக வசூலாகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து செய்தி. மொத்தத்தில் இந்த திரைப்படம் உலகம் முழுக்க இந்த 4 நாட்களில் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 50 கோடியை டச் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்திருக்கு அப்படின்றது தான் உண்மையான ஆணித்தனமாக அழுத்தியாக சொல்லலாம். இந்த 4 நாட்களில் உலகம் முழுவதும் ஒரு 50 கோடியை டச் பண்ணியிருந்தாலே அது பெரிய விஷயமா இருக்குது. அந்தளவுக்கு தான் வந்து இந்த படத்தோடைய வசூல் நிலவரம் இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை, எதனால் வந்து இவ்வளோ வந்து, ஏன்னா இந்தியன் 2 கூட முதல் நாளே கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் கிட்ட வசூலாச்சு. ஆனால் இந்த திரைப்படம் மொத்தம் 4 நாட்கள் சேர்த்தே கூட 50 கோடி ரூபாய்க்கு தாண்டலையே அப்படின்ற மாதிரி வந்து பல தரப்பட்ட செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது என்னென்னா கண்டென்ட் மீது உள்ள வெறுப்பு தாங்க காரணம். என்ன சொல்லப்போனால் எந்த ஒரு படமாக இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அந்த படம் நன்றாக இருந்தால் தானாகவே ஓடும். உண்மையிலே சொல்லப்போனால் வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத்லேயே இந்த பல திரைப்படங்கள் இங்கே உதாரணத்தை கொடுக்கலாங்க. நம்ம 90s எடுக்கலாம், 1980s 90s 2000 இந்த மாதிரி ரேஞ்சுகளில் நம்ம படம் எடுத்தாலே வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஓடின படங்கள் நிறைய படங்கள் இருக்குது இங்கே. நான் அந்த உதாரணத்துக்கு சொல்ல, இப்போ சமீபத்தில் வந்த குடும்பஸ்தனாக இருக்கட்டும், ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியோடைய மாமன் திரைப்படத்தெலாம் ஒன்றும் பெரிய அளவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணல. ஆனால் படம் வந்து மக்களை வந்து பிடிச்சிருந்தது, மக்கள் சென்டிமெண்ட்டை ரசித்தாங்க. அதனால் படம் வந்து வசூல் ரீதியாக நல்லாவே பண்ணிச்சு. என்ன காரணம்னா படத்தின் மீது உள்ள கண்டென்ட் தான். எப்போவுமே ஒரு படத்துடைய கண்டென்ட் நல்லா இருந்தால் நம்ம என்ன பண்ணாமல் விட்டாலும் அது அசால்ட்டாக ஓடும். ஏதோ 100ல் 1-2 படம் நல்லா இருந்து கூட ஓடாமல் இருந்திருக்கும். அது பல ரீசன் இருக்கும். டைமிங் சரி இருந்திருக்காது, சரியான ஸ்டார் காஸ்ட் அமைஞ்சிருக்காது, இல்லைனா அவங்க ரிலீஸ் தேதியை தப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களால் கூட ஒரு சில படம் நல்ல படங்கள்லாம் கூட ஓடாமல் இருந்திருக்கு. பட் உண்மையிலேயே நல்ல படங்கள் வந்து இந்த மாதிரி டைமில் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக நிச்சயமாக கண்டென்ட் நல்லா இருந்தால் தானாக ஓடும். உங்கள் படத்தில் சரக்கு கண்டென்ட்டை எதுவுமே இல்லைன்னா என்ன நம்ம மேடை போட்டு கூவினாலும் அந்த முதல் நாளுக்கு மட்டும்தான் ஒருத்தே தவிர அடுத்தடுத்த நாட்களுக்கு அது வேலைக்கு ஆகவே ஆகாது. இது பல திரைப்படங்களை நம்ம உதாரணத்துக்கு சமீப காலமாக தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இவங்க என்னென்ன ஊர்களுக்கு ப்ரொமோஷன் போனாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும். ப்ரொமோஷன் போயிட்டு ஒரு விஷயமும் யூஸ் இல்லை. ஆனால் படத்தில் சரக்கு இருந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த படம் பிச்சுக்குன்னு ஓடி இருக்கும். அதாவது ஒரு வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, உங்கள் மாமாவை ஏமாத்துறதுக்காக நாங்கள் அங்க பிரதேசம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது கோயில் வாசலில் உருண்டோம், குழா அடியில் உருண்டு என்ன யூஸ்ன்னு கேட்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க எம்டன் மகன் படத்தில். அந்த மாதிரி தான் இருக்குது. படத்தில் சரக்கு இருந்தால் நீங்கள் எந்த ப்ரொமோஷன் போனாலும் சூப்பராக ஓட போகுது. படத்தில் சரக்கு இல்லாமல் நீங்கள் ப்ரொமோஷன் போயிட்டு என்ன யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே எல்லாருக்குமே கேள்வி கேட்குறாங்க. என்னென்ன சமூகத்தில் முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இந்த படத்துக்காக இந்த மாதிரி கூவுனீங்க அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் எழுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? படத்தில் கண்டென்ட் இருந்தால் நிச்சயமாக தானாக ஓடும். ஒன்று வேணாம் சார், சமீபத்தில் ஒரு திரைப்படம் சார், டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம். சாதாரண கதை சார், சாதாரண கதை. அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இந்த படத்தை எப்படியாச்சும் பப்ளிக் கிட்ட சென்றடையணும், இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னா ஒரு நல்ல தரமான படத்தை கொடுத்துட்டு நம்ம ப்ரொமோஷன் பண்ணால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, அவங்க பண்ண ப்ரொமோஷன்ஸ்க்கு இந்த படம் ஒர்த்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிள் வந்தால் உண்மையிலேயே அது சூப்பரான செய்தி. நம்ம ஒன்றும் இல்லாத படத்தை எடுத்து வச்சுட்டு ஆடியன்ஸ்கிட்ட போய்ட்டு சேர்த்துட்டு இந்த படத்துக்காக இப்படி பண்ணிங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை கொண்டு வர்றது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே சொல்ல நல்ல தரமான படங்கள் எடுங்க அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய விஷயமா இருக்குது. சமீபத்தில் கூட வந்து டிக்கெட் ரேட்லாம் குறைச்சிருக்காங்க. ஏன்னா 4% வந்து கவர்மெண்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை வந்து தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய அந்த வரியை வந்து குறைச்சிருக்காங்க. அதை குறைச்சதுனால என்ன ஆச்சுன்னா டிக்கெட் ரேட்டும் குறைஞ்சிருக்கு. ஆடியன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் டிக்கெட் ரேட்டையும் குறைச்சிருக்காங்க. ஆடியன்ஸு டிக்கெட் ரேட்டை குறைச்சும் ஆடியன்ஸு வர முடியல. அது காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள இந்த மாதிரி படங்கள் நம்ம வந்து ப்ரொமோஷன்ற பேரில் ஏமாற்றி இது மாதிரி உள்ளே வர வச்சு கடத்தில் சரக்கு இல்லைன்னு நினைக்கும் போது அவனுடைய ஆதங்கத்தை வெளியில் வந்து கொட்டுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரலை. நம்ம சொல்லும்போது நம்ம ஒரு படத்தை வந்து நாங்கள் இப்படி எடுத்துருக்கோம் சொல்லும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் உள்ளே போய்ட்டு உட்காரும்போது அவனை வந்து அப்பா அவங்க சொன்னபடி பல மடங்கு இருக்குப்பா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வெளில வந்தானா அந்த படம் மிக பிரம்மாண்டமான சக்ஸஸாக ஆகும். இவங்க சொன்னதுக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லையே, என்னையா இது அப்படின்ற மாதிரி வந்து வெளியில் வந்து அவனுடைய ஆதங்கத்தை ரிவ்யூ வாய்ஸாக இது வாய்ஸாக
கொட்டும்போது அது என்ன ஆகுதுன்னா அந்த படத்துக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய மைனஸாக தான் போகும். ஒரே ஒரு படம், ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார். கல்யாண கல்லாட்டான ஒரு திரைப்படம் சார். சத்யராஜ், எஸ்வி சேகர், குஷ்பு மேடம் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அந்த படத்தில் எஸ்வி சேகர் தனது சொந்த தேட்டர்லேயே மாறு வேடம் போட்டு ஒரு பிளாக்கில் டிக்கெட் விற்பார். அதே மாதிரி அந்த தேட்டரோட ஓனர் வந்து மணிவண்ணனாக நடிச்சிருப்பார். மாறு வேடம் போட்டு அங்கே வந்து நிற்பார். தம்பி டிக்கெட் கொடுங்க தம்பி அப்படின்னுவார். 10 ரூபா டிக்கெட்டு 30 ரூபா அப்படின்னு வருவார். என்ன தம்பி அநியாயமாக விற்கிறீங்களா அப்படின்னாரு. 10 ரூபா டிக்கெட்டு 30 ரூபா விற்றாதான் படம் ஓடுது, 10 ரூபா டிக்கெட் 5 ரூபாய்க்கு விற்றா படம் ஊற்றிக்கிச்சுனாத்தையும் அப்படின்னு எஸ்வி சேகரன். அந்த மாதிரி தான் இருக்குது பல திரைப்படங்களுக்கு உதாரணமாக. இங்கே என்ன சொல்ல போனீங்களா, முதல் நாளே என்னென்ன தேட்டர் வாசலில் நின்று கூவியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா படம் நல்லா இருந்தால் என்ன விலை கொடுத்து வாங்கி பார்க்கறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, தரமான படங்கள், நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் வருவது இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லோருடைய கருத்தாக இருக்குது. நல்ல படங்கள் கொடுங்க, 200 ரூபா இல்லை நாங்கள் 300 ரூபா கொடுத்து கூட வாங்கி பார்க்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்றது தான் செய்தி. உண்மையிலே சொல்லப்போனால் தக் லைஃப் திரைப்படம் உலகம் முழுக்க இவ்வளோ தான் வசூல் ஆகிருக்கு. இந்த வசூலை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு எந்த விதத்தில் லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்றது மாதிரி வந்து ஒன்றும் இது புரியாத புதிராக இருக்குது. அவங்க வந்து ஆல்ரெடி படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணிட்டாங்க, லாபம்ன்றாங்க. அது எந்த விதத்தில் லாபம்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. வெறும் ஓடிடி உரிமையும் டெலிவிஷன் உரிமையை வைத்து அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஆனால் என்னை பொறுத்தவரை திரையரங்க வாயிலாக இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் இருந்திருக்கு. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.